السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரை சபையிலே அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் தேர்வு செய்து அமர வைத்திருக்கிறான். எவ்வாறு அல்லாஹு தாலா இந்த சபைக்காக நம்மை எல்லாம் தேர்வு செய்தானோ அதுபோன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் தேர்வு செய்து அழகு பார்த்தல் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 64வது வசனத்தை முடித்து 65வது வசனத்தை இன்றைய தினத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டது. 64வது வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சத்திய பாதையை பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி காண்பித்து இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதாக உபதேசங்களை செய்ததற்கு பின்பும் அவர்கள் அல்லாஹ்விற்கு எதிரான பாதையை தேர்வு செய்து கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை, அதனுடைய விரிவுரையை சென்ற வாரத்திலே பார்த்தோம். அவ்வாறு நடக்கக்கூடிய பண்பு கொண்ட மனிதர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்தான், அவர்களை கண்டித்த கடுமையான நிகழ்வை குறித்து, ஒரு செய்தியை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அல்லாஹு பேசுகிறான்: வலகத் அலிம்தும், மேலும் திட்டமாக நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள், அல்லதீன யஅ்ததௌ மின்கும் ஃபிஸ்ஸப்தி, சனிக்கிழமை சமயத்திலே அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே மாறு செய்த அந்த மக்களை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். ஃபகுல்னா லஹும், நாம் அவர்களுக்கு சொன்னோம், கூனு கிரதத்தன் காசிஈன், நீங்கள் கேவலமான நிலையில், கவலை அடைந்த நிலையில் நீங்கள் குரங்குகளாக மாறி போய்விடுங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சொன்னோம். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறார். இந்த வசனத்தினுடைய விரிவுரையை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹு தஆலா வலகத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொதுவாக லகத் என்கின்ற வார்த்தையை சத்தியம் செய்வதற்காகவும் சத்தியத்திற்காகவும் அதே போன்று ஒரு வலுவை காண்பிப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு வலுவான செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இங்கே வலகத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இரண்டாவதாக அலிம்தும், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சனிக்கிழமை விஷயத்திலே அல்லாஹு தஆலாவை
மாறு செய்தவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. இப்ப இங்க அலிம்தும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும். அலிம்தும் என்றால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதாக பொருள். அசல்ல அலிம்தும் என்பது எந்த இடத்துல பயன்படுத்தப்படும்? அறிந்திருக்கிறான், அறிந்தான் என்பதற்கு இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. இதற்கு நிகராக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அரஃப என்ற வார்த்தை. அலிம என்றது எப்படி இருக்கு அதே மாதிரி அரஃப என்பதும் அறிந்தான். அரஃப்தும் என்றாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அலிம்தும் என்று சொன்னாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த ரெண்டு பொருளுமே இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ரெண்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னா வித்தியாசம் இருக்கு. அசல்ல இந்த இடத்துல புலங்குறதுக்கு ரொம்ப செட்டான பொருத்தமான வார்த்தை எதுன்னா அரஃப்தும், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தை. ஆனா அல்லாஹ் தஆலா அலிம்துன்ற வார்த்தை ஏன் அது ரொம்ப பொருத்தமான இது அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமாக அலிம்து அப்துல்லா, நான் அப்துல்லாவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரஃப்து அப்துல்லா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரஃப்து அப்துல்லா, நான் அப்துல்லாவை அறிந்திருக்கிறேன் என்றால் அப்துல்லான்னு ஒரு ஆள் இருக்காரு தெரியும், வருவாரு, தொழுவாரு, போவாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பேர் எனக்கு தெரியும், அவரை தெரியும். அவர் யாரு, என்ன செய்யறாரு, அவருடைய பழக்கம் என்ன, அவர் எந்த ஊரு, அவருடைய குணம் என்ன, அவருடைய நல்லது என்ன, அவருடைய கெட்டது என்ன, எதுவும் தெரியாது. இப்படி இருந்தால் இந்த இடத்துல நாம அரஃப்து என்பதாக பயன்படுத்தலாம். அலிம்து அப்துல்லா அப்படின்னு சொன்னா அப்துல்லாவை எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். யாரு அவர், எப்படிப்பட்டவரு, அவருடைய பிளஸ் என்ன, அவருடைய மைனஸ் என்ன, இப்ப என்ன செய்யறாரு, இருக்கிறாரா இல்லையா, அவருடைய ஊர் என்ன, அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். எப்படி தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனை தெரிந்து வைத்திருக்கிறாரோ அது போன்று தெரியக்கூடிய நிலைக்கு தான் அலிம்துன்ற வார்த்தையை பயன்படுத்தும். இப்ப பனி இஸ்ரவேலர்களாகிய முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துல ஒரு கூட்டத்தினர்கள் தவறு செய்த காரணத்தினால குரங்காக மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்ற மேட்ரு தான் நமக்கு தெரிஞ்சதை தவிர அவங்க யாரு, எங்க வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்ன காரணத்தினால இது பண்ணாங்க அப்படின்ற எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்ன்றதுக்கு அலிம்துன்ற வார்த்தையை பயன்படுத்தும். அப்படின்னா முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இங்க அலிம்தும் என்று சொன்னாலும் அல்லாஹு தஆலா அரஃப்தும் என்கின்ற அர்த்தத்தை தான் நாடுகிறான், அர்த்தத்தை தான் நாடுகிறான். குர்ஆன்ல எல்லா இடத்திலையுமே நம்மளை குறித்து பேசக்கூடிய எல்லா இடத்திலையுமே அல்லாஹ் தஆலா அலிம்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அலிம்தும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அரஃப்தும் என்ற வார்த்தையை தான், அரஃப் என்ற வார்த்தையை தான் என்ன செய்யறான், நாற்றம் கொள்கிறான் அப்படின்னு. இப்ப நமக்கு டவுட் வருது, சரி ஏன் அல்லாஹ் அப்படி செய்யணும், அதுக்கு அரஃப்ன்றதே போட்டுடலாம்ல, ஏன் அலிம்துன்ற வார்த்தையை போடணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா இது முக்கியமான செய்தி, இது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஃபுல் டீட்டெயில்ஸ், ஏன் நடந்துச்சு, எதுக்காண்டி நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, அதனுடைய படிப்பினை என்ன அப்படின்றத ஃபுல்லா நீங்க அறிஞ்சிருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லுவதற்காக தான் அல்லாஹு தஆலா அலிம்தும் என்கின்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்தியிருக்கிறான். சரி என்ன நடந்துச்சு, என்ன ஆயிருச்சு என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் ஒரு, அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மக்கள் தான் இந்த நாம் பார்க்கக்கூடிய நிகழ்விற்கு சொந்தக்காரர். இவங்க எங்க இருந்தாங்க, எந்த பகுதியில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அகபா கடற்கரை இருக்குல்ல, அந்த அகபா கடற்கரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஐலா என்கின்ற ஊரிலே வசிக்கக்கூடிய ஐலா ஊர்வாசிகள். இவர்கள் கடற்கரை ஓரத்திலே வசித்த ஒரு மக்கள்.
அங்கு ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது, ஏரி ஒன்று இருந்து கொண்டது. இவர்களுடைய வாழ்வாதாரமே எதை வைத்து என்று சொன்னால் மீன் பிடி தொழிலை செய்யக்கூடியது. மீனை பிடிச்சி அதை அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஷரியத்தை, முன்னாடி வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஷரியத் சட்ட திட்டங்கள் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். அது என்ன சட்டம் என்று சொன்னால், சனிக்கிழமை நமக்கெல்லாம் எப்படி வெள்ளிக்கிழமை விசேஷமான ஜும்ஆவுடைய நாள், இபாதத்துடைய நாள் என்று இருக்கிறதோ, அதே போன்று இந்த இந்த மக்களுக்கு சனிக்கிழமை இபாதத்துடைய நாளாக விதிக்கப்பட்டது. இபாதத்துடைய நாள், இந்த நாள்ல மீன் பிடிக்க கூடாதுன்றது அல்லாஹு தஆலா இவர்களுக்கு விதித்திருந்த சட்டம். இவர்கள் அப்படியே வணங்கி கொண்டிருந்தார். இவர்களை கெடுப்பதற்காக சைத்தான் ஒரு சூழ்ச்சியை செய்கிறான். என்ன சூழ்ச்சியை செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சனிக்கிழமை அல்லாத மற்ற நாட்களில் எல்லாம் எவ்வளவு தேடினாலும் அந்த அளவுக்கு கிடைக்காத மீன்கள் சனிக்கிழமையில மட்டும் அந்த தண்ணீர் முழுவதும், இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தண்ணீர் முழுவதுமே மேல வந்து மீன்கள் வேண்டுமென்றே தன்னுடைய தலையை நீட்டி எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு மீன்கள் கணக்கடங்காத வண்ணமாக இருப்பதை அவன் ஏற்படுத்த இத மக்கள் பார்க்கிறாங்க. ஆஹா, என்னடா இது, மற்ற நாள்ல கிடைக்காத இதெல்லாம் இப்ப இந்த அளவுக்கு இருக்கிற சூழல் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப சில மனிதர்கள் என்ன செய்கிறான், ஒரு ட்ரிக்ஸ் செய்யறான். என்ன செய்யறான், இத நாம எப்படி கையாள்வது அப்படின்னு. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா, குழியை தோண்டி வச்சுட்டா சனிக்கிழமை வரக்கூடிய அந்த மீன்கள் எல்லாம் இந்த குழியில விழுந்துரும். திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. இப்ப ரிட்டர்ன் போக முடியாத ஒரு சூழல்ல இருக்கும்போது நாம என்ன செஞ்சிடலாம், அடுத்த நாள் சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க கூடாது, அடுத்த நாள் நம்ம அந்த மீனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்ஸை செய்யறாங்க. இதுதான் இவர்களுடைய அழிவிற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. இப்ப இவர்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்குகிறான். அதே பழக்கம் இப்ப அதுல போட்டி வருது. ஏன் குழி பெருசா தோன்றேன், நான் அவனை முந்திரும், அவனை விட அதிகமா மாட்டிக்கிச்சு, ஆஹா அவனுக்கு அதிகமா, இன்னைக்கு நம்ம வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணணும், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கடைசியாக எந்த நிலையை அடைகிறார்கள் சொன்னால், சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பண்பை சாதாரணமாக ஹலாலாக்கி கொண்ட சமுதாயம் மாறி போய் சாதாரணமா ஹலால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தப்பு தொடர்ச்சியாக சாதாரணமாக செய்யப்படுகின்ற பொழுது அந்த தப்பு அது ஆகுமாகப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுது. இன்னைக்கு டிவி ஹலாலாகி இருக்குல்ல, டிவி ஹலாலாயிருச்சு. யாரு ஹலாலாக்குனா, குரான் ஹலாலாக்குனுட்டா, ஹதீஸ் ஹலாலாக்குனுட்டா, ஏதாச்சும் பத்துவாக்கள் இருக்கிறதா, மதரசாக்கள் பத்துவாக்கள் இருக்கிறதா, யாருக்கு இல்ல, யாரும் கொடுக்கல. ஆனா ஹலாலாயிருக்கு. பொதுவாக சீரியல்ல இருந்து சினிமாக்கள்ல இருந்து எல்லாமே இப்ப சர்வ சாதாரணமாக ஆகிருச்சுல்ல, ஆகிருச்சு. மகன் உட்கார்ந்து இருக்கு, தாய் உட்கார்ந்து இருக்கிறார், தகப்பன் உட்கார்ந்து இருக்கிறார், பெரிய பேரண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பருவம் அடைந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறார், பருவம் அடைந்த வாலிப மகன் உட்கார்ந்து இருக்கிறான். அங்க முத்த காட்சிகளும், காட்டக்கூடாத இடங்கள், உடல் உறுப்புகள், அவைகள் எல்லாம் அரைக்குறையாக காட்டப்படுவதும், 4 சுவர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய கணவன் மனைவியினுடைய காட்சிகள் சர்வ சாதாரணமாக காட்டப்படுகிறது. பிள்ளையிலிருந்து யாருக்கும் எந்த ஒரு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலையில பார்க்கக்கூடிய இந்த சூழல் எப்படி ஹலாலாகிச்சு? ஹலாலாக்கியது யார்? ஹராமா? என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சிறு பிள்ளைகள் உருவாகிட்டாங்க. நம்ம காலத்துல எல்லாம் இல்ல. நம்ம காலத்துல ஒரு 90க்கு பிறகுதான் அதெல்லாம் உருவாகும். அதெல்லாம் பரவலாகுது. இன்னைக்கு அவன் பிறக்கும் போதே அவன் பார்த்துக்கிட்டு தான் பிறக்கிறான். அதனால அதுதான் என்ன இதை போய் ஹராம்ன்றாங்க என்கின்ற ஒரு மனநிலையில் ஒரு சமுதாயத்தையே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம்.
இப்ப அந்த நிலைக்கு இவர்கள் மாறி போய் என்ன ஆகுதுன்னா, சனிக்கிழமையில பஜார்லையும் மீன்கள் விற்று கொண்டு சர்வ சாதாரணமாக இந்த நேரத்துல மக்கள் 3 விதமாக இருக்கிறார். இங்கதான் கவனம். 3 விதமாக இருக்கு. ஒண்ணு, இப்படி அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய மக்கள் ஒரு டீம். இரண்டாவது டீம், இது செய்யக்கூடாது, இது தப்பு என்பதாக தெரிந்து அவர்கள் தன் ஒதுங்கி கொண்டு இருக்கக்கூடிய டீம். ஒதுங்கிட்டான். ஆனா அவங்கள போய் தடுக்கல. என்னப்பா இப்படிலாம் செய்யற, அல்லாஹ் தாலா கோபம் கொண்டுருவான், நம்மளுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி தடுக்காத ஒரு டீம். மூன்றாவதாக, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக தடுக்கக்கூடிய ஒரு டீம். ரெண்டாவது டீம், அவங்க நம்ம எல்லாம் சொல்லி அவன் கேட்கவா போறான், அது நாம எதுக்கு போய் அவன் திருந்துறதான் திருந்துவான், எத்தனையோ பயானுகளுக்கு சொல்லாதையா நம்ம சொல்லிட போறோம் என்பதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நிலையை நம்ம இப்ப இந்த நிலையில அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கும்போது என்ன ஆகுது, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இப்ப அது பாவங்கள் முத்துனோன இவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்க இவங்க கோபம் ஆகும். சில நேரத்துல அது மாதிரி ஆயிடும். பாவம் தான் செய்வான், ஆனா பாவம் செய்யறத தடுத்தா கோபம் எனக்கு தெரியும் போ போ என்பதாக சொல்லப்படுது. அது முத்தி கடைசியாக இவங்க பெரிய கரைச்சடா, இவங்க நம்ம இருந்தாக்க வாழவே விட மாட்டாங்க, உருப்படியாவே இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுவரை எழுப்பி விட்டார். அந்த கூட்டத்தெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த நல்லதை ஏவி தீமையை தடுத்தார்களோ அவர்களை எல்லாம் தடுத்து ஒரு சுவரை ஏற்றிட்டு நாம தனியா வாழணும், அவங்க தனியா வாழணும். காலங்கள் போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அக்பர். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அமைதியான சூழலை, ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. பயங்கரமான சேட்டைகள், கும்மாலம், பேச்சு, என்ன சலசலப்பா தான் இருக்கும் அந்த பகுதி. ஆனா அமைதியா இருக்கு. என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கெல்லாம் பக்கத்துல உள்ளவங்க சுவரை ஏறி பார்க்கிறார். சுவரை ஏறி பார்த்தால் வெறும் குரங்குகளாக சுற்றி போயிருக்கு. வெறும் குரங்கா சுத்துது பகுதியிலே. எதுவுமே என்னடா குரங்கா சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, கதவை வெளியே சவுத்துக்கு இந்த சைடு பாக்குறாங்க. நம்ம மக்கள்லாம் எங்கன்னு சொல்லி தேடுறாங்க, யாரையுமே காணல, ஒருத்தர் காணல. அந்த பகுதியில ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குரங்குகளா. அப்புறம் அந்த குரங்குகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய உறவினர்களை தேடி அந்த உறவினர்களுடைய ஆடையை பிடித்து கொண்டு அழுகி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அழுகுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சோன்னதான் இவங்களுக்கு புரியல, அல்லாஹுடைய வேதனை இறங்கி விட்டது. அல்லாஹுடைய வேதனை இறங்கி விட்ட காரணத்தினால நம்முடைய உறவினர்கள் என்ன ஆக்கிட்டாங்க, குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்றத பார்க்க. தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 3 நாட்கள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார். 3 நாட்கள் உயிரோடு வாழ்ந்துவிட்டு 3வது நாளினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் அத்துணை பேரும் அப்படியே இறந்து போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு மேல அவங்க உயிரோடு இல்லை, அவங்கள யாருமே உயிரோட இல்லை, எல்லாமே தண்ணியிலிருந்து எதுவுமே இல்லாம மரணிச்சு. இதுல மரணித்து போனவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்தார்களே அந்த சமூகமும் அவர்களும் தவறு செய்தார்களே அவர்கள். இந்த 2 பேரும் குரங்குகளாக தான் தப்பு செஞ்சவங்க மட்டும் இல்லை, அமைதியாக இருந்து தப்பு செய்யாம இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, 2 பேரும் குற்றவாளி. 2 பேரும் நான் தப்பு செய்யல அப்படின்னு இல்ல, நீ சொன்னியா அவனுக்கு, அதுதான் விஷயம். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயத்தையும் கூட எதிர்த்து பேசக்கூடிய, கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு பண்பை பார்க்கிறோம். நம்மள்ட்ட கொஞ்சமும் இந்த பண்பு இல்லாமல் போய்விடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற முஃமினுடைய பண்பு
குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களினுடைய நலவுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, யாரை பார்த்து? சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். குன்தும், நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி, உக்ரிஜத் லின்னாஸ், மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா. ஏன்? சஹாபாக்களுடைய பண்பு என்ன? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நல்ல விஷயத்தை ஏவுகிறீர்கள், தீய விஷயத்தை தடுக்கிறீர்கள். நல்ல விஷயத்தை ஏவுகிறோம், நாமளும் நல்ல விஷயத்தை ஏவுகிறோம், நல்ல விஷயத்தை தடுத்தோம்னா நாமளும் அந்த சஹாபாக்களுடைய அணியினை போய் சேரும். நாம எது பண்ணல? அதான் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும் போது தவறாக அர்த்தம் வைக்கிறாங்க. இந்த உம்மத்தையே சிறந்த உம்மத்துன்றான். இந்த உம்மத்தே சிறந்த உம்மத்து. ஏன்னா இந்த உம்மத்து தான் நன்மையை எழுதிட்டு இல்லை. குன்தும்ன்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லணும். அசல்ல இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லணும், அன்தும் சொல்லணும், நீங்கன்னு சொல்லணும். இந்த குன்தும்ன்ற வார்த்தை முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறோம். குன்தும் கைர உம்மத், நீங்கள் சிறந்த உம்மத்தாக ஆகிவிட்டீர்கள். யாரை பார்த்து சொல்றான்? சஹாபாக்களை குறித்து பேசுறான். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க அப்படின்றாங்க. இப்ப நாம அதை செஞ்சோம்னா நாம அந்த டீம்ல சேருவோம், அதை செய்யலன்னா நாம அந்த டீம்ல சேரும். கைர உம்மத்தெல்லாம் கிடையாது, நாம அதுல சேருவோம். குறைஞ்சபட்சம் எதையாவது நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து அப்படிங்க அப்படின்னு சொல்றது. கரண்டை காலைக்கு கீழே ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வர்றாரு, கொஞ்சம் மேல அடிச்சுங்க அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இதை கூட செய்யாத. ஏன்? சமுதாயத்துல எங்க? நம்ம குடும்பத்திலே இல்லையே. நல்லதை ஏவி தீமையை தடுக்குதல் அப்படின்றது சுத்தமா செத்து போயிருச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு மார்க்கம்? எந்த அளவுக்கு? ஒரு நாள் பாடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஹீரோ யாரு? இல்ல ஒருத்தன் சொல்றான் உஷாரா, இன்னைக்கு பயங்கரமா உஷாரான. அவன் சொல்றான், எனக்கு எந்த ஹீரோவுமே பிடிக்காது. சொன்னாக்க சிக்கலாகும் சொல்லிட்டு எந்த ஹீரோவுமே பிடிக்காது. நான் கேட்டேன், எந்தெந்த ஹீரோ எல்லாம் பிடிக்காது உனக்கு சொல்லுன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான். இந்தந்த ஹீரோ எல்லாம் எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இவனை பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்கும், அவனை பிடிக்கும். எல்லா மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. 20 மாணவர்கள் ஒரு மாணவனுடைய வாயிலிருந்து கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு ஹீரோன்னு வரல, சஹாபாக்கள் தான் எனக்கு ஹீரோன்னு ரோல் மாடல் சொல்லி வரல. எல்லாமே ஆக்டர்ஸ் பேரை தான் சொல்றான். சொல்லி முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب. அல்லாஹ்விற்கு பிடிக்காமல் அல்லாஹ்வினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய காஃபிர்களை என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்லுவன் எவனோ அவனோடு நரகத்திலே தான் இருக்க வேண்டும், அவன் நரகவாசி. என்னுடைய ரோல் மாடல் இவன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீ நரகவாசி. அல்லாஹ் தஆலா சொல்ற மறுமையில, وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا. மறுமையில அவங்க போய் சொல்லுவாங்களாம், நான் உன்னை நம்பி உன்னுடைய ஸ்டைல நான் பின்பற்றின காரணத்தினால இன்னைக்கு இந்த நரகத்துல விழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவானா, நானா உன்ன இடத்துல கெஞ்சினேன், நான் உன்னிடத்துல கேட்டேன், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கலானா இல்லையா? உனக்கு அது சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அதையெல்லாம் மீறி தானே நீ என்னிடத்துல, நான் என் பொழப்புக்காண்டி நான் என்னுடைய இதுக்காண்டி நான் செஞ்சேன் என்பதாக அவன் சொல்லி இப்ப நிராசையாயிட்டு இவனை போய் அல்லாஹ் சொல்வான், வகால அல்லதீன தபிஉ அன்னலனா கர்ரத்தன், அல்ல ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரு. இப்ப எப்படி எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி அவன் நடிக்கிறானோ அது மாதிரி நான் துனியால போய் அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான்,
கதாலிக்க யுரீஹுமுல்லாஹு அம்மான். இப்படியே புலம்பி புலம்பி அழுது அழுது இவன் அப்படியே நரகத்துல இருக்க வேண்டியதான். ஒமாஹும் பிஹாரிஜீன மினன்னார். இவர்கள் நிரந்தரமான நரகவாசிகள் என்று சொல்லி. ஏன்னா நிரந்தர நரகவாசி, நரகத்துல நிரந்தரம். ஒரு பாவம் செஞ்சுட்டான், அதுல இருந்து இப்ப நீ போறதில்லை. அல்லாஹ் யாரை குறித்து பேசுகிறான்? யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சமுதாயத்திற்கோ தன்னை எதுக்குமே எந்த ஒரு உபகாரமாக எந்த ஒரு இதுலையும் இல்லாமல் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை எப்படியெல்லாம் சித்தரிக்க வேண்டுமோ, மோசமாக காண்பிக்க வேண்டுமோ அப்படி காண்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஹீரோ என்று சொல்கிறாங்க. இந்த உலகத்துல எல்லா பாவங்களும் மொத்தமாக நடந்து கொண்டு மக்கமா நகரத்தில இருந்து இப்ப அப்படிப்பட்ட அந்த மக்கமா நகரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாகி மதினமா நகரிலே, மக்கா நகரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு 23 வருஷம் அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி. ஒரு பொய் சொல்லக்கூடிய நபர் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி, பொய் சொல்லக்கூடிய நபர் எங்களுடைய மகளால இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த மகளால சொல்ல முடியும்? ஆனால் ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இவர்கள் தானே ஹீரோ, இவர்கள் அல்லவா ஹீரோ? எப்படிப்பட்ட வாழ்க்கையை காண்பித்து கொடுத்தார், எப்படி இருக்கணும் அப்படின்ற லைஃப். உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான சிந்தனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி அற்புதமான முறையில உருவாக்குவதும் மட்டும் இல்லை, மறுமையில நம்மளை எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மன்றாடக்கூடிய ஒரு மனிதர் இவரல்லவா ஹீரோ. இவங்கதான் ஹீரோ. இவங்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் ஹீரோ. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹீரோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹீரோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹீரோ, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹீரோ. இவங்கதான் நமக்கு ஹீரோ அப்படின்னு. அவங்க எல்லாம் யார் அது? அவங்க எல்லாம் யார் அது? யார்? தெரியாத சஹாபியுடைய பேர் இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் யார் ஹஜ்ரத்? இவர்களுடைய பேரண்ட்ஸை என்ன சொல்லுது? யோசிச்சு பார்க்கணும். ரப்பனா அரினல் லதைனி அضلانا من الجن والانس نجعلهما تحت اقدامنا ليكونا من الاسفلين. அவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே வந்து மன்றாடினார், ரப்பே எங்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல், எங்களுக்கு எந்த கல்வியை கற்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்காமல் இருந்த எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு முன்னால் கொண்டு வா. அறிநல்லதையினை அவல்லான், அவர்களை கொண்டு வா. நஜஅலுஹுமா தஹ்த அக்தாமினா, நாங்க அவங்க எங்களுடைய கால்ல போட்டு மிதிக்கிறோம். அவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், அவர்களை எங்களுடைய கால்களில் போட்டு மிதிக்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன். எங்க எந்த காலத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்? தொழில்நுட்ப கருவிகள் இல்லையா? ஆள் நடமாட்டமே இல்லாத, தீன் வந்து சேர்வதற்கான சூழலே இல்லாத பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னைக்கு உள்ள காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டது? நம்ம எங்க போய் வச்சிருக்கிறோம்? எல்லாம் பாதுகாக்கணும். இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கே நாம வந்து அம்ரு பில் மாரூஃப், நல்லதை ஏவி தீமையதை தடுக்குதல் அப்படின்ற ஒரு சூழல் இல்லை என்று சொன்னால் வேற சமுதாயத்துக்கு எப்படி வருது? எங்க போறது? அது விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தாங்க. புள்ள ஓடி போச்சு, அஜர்த்துடைய புள்ள ஓடி போயிடுச்சு, ஆஜியாருடைய புள்ள ஓடி போச்சு, காஃபிர் பையனோட ஓடி போயிருச்சு. என்ன சொல்லி கொடுத்தீர்கள்? நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரல, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரல. தெரிந்தால் ஓடி இருக்குமா? எந்த ஏற்பாடுமே செய்யலையே. எல்லாம் உலகத்தினுடைய எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தீங்க. என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்? நாம ஜும்மாவுக்கு வரோம், இது மாதிரியான மஜ்லிஸ்களுக்கு வரோம். பெண்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தோம்?
ஆண்களாகிய ஒவ்வொருவரும் மறுமையிலே அந்த கேள்விக்கான பதிலை சொன்னதற்கு பின்புதான் நம்ம மஸ்ஜிதில வருவதற்கான எங்க பார்த்தாலும் எந்த இடத்துலயுமே ஒரு சூழல் அதை ஏற்படுத்தாமல் முழுவதுமாக நாம இருக்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் அவங்க வரதில்லை. மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் வரதில்லை. ஷாப்பிங் மால்ல நீங்க போய் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் புர்காவாக. கடை தெருவுக்கு போய் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் புர்காவாக தான். ஒரு தொப்பிய காணும், ஒரு தாடிய காணும். எல்லாமே பீவி அனுப்பி வச்சுட்டாங்க வெளியில. ஆனா தீனுடைய விஷயத்தை கற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சோசியல் மீடியா இஸ்லாமிய பெண்களை வலை போட்டு தேடுகிறது. ஆனா அதற்கு முழுக்க முழுக்க அப்படியே இரையாகி போகிறார். இரையாகி போறாங்க. எப்படி பேசணும், ஒரு இஸ்லாமிய பெண்ணை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி RSSல இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர் ஆர்டிக்கல் எழுதுறான். என்ன டைம் பேசணும், எப்படி பேசணும். எனக்கு இஸ்லாத்தை பத்தி எனக்கு முஸ்லிம்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்கள பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்க புர்கா ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இஸ்லாத்தை நிறைய தெரிஞ்சு முஸ்லீம் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதையும் சொல்லணும். எந்த ஒரு காரணத்தினாலையும் முல்லாக்களிடத்திலேயோ அவங்களுடைய குடும்பத்தை ஆண்களிடத்திலேயோ பெண்களிடத்திலேயோ இந்த செய்தி போகாமல் பார்க்கப்படுது. அதுக்கு என்ன செய்யணும்? இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, சொன்னா பிரச்சனை ஆகும். நான் ரகசியமா முதல்ல நான் வந்ததுக்கு பின்னாடி நான் என்ன செய்யணும்? இப்ப என்ன நினைப்பாங்க? சரி, நம்ம இந்த ரகசியத்தை பேணி நம்ம என்ன செய்யணும்? தாவா செய்வோம். அப்படி தாவா கொடுக்கும்போது அப்படி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்து, விஷம செய்திகள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்துல போட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற சிந்தனையை ஏற்படுத்தி அவர்களிடத்துல பண்ணிட்டு, ஒரு தகப்பன் இந்த உலகத்திலேயே எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் பாராட்டி, நீ அப்படி இருக்கிற, நீதான் சிறப்பு என்பதாக சொல்லி கடைசியாக என்னுடைய தகப்பன் என்னை பாராட்டாத அளவிற்கு, இந்த உலகத்தில என்னுடைய சகோதரனோ யாருமே என்னை கொண்டாடாத அளவிற்கு இவன் தான் என்னை கொண்டாடுகிறான் என்கின்ற மனநிலையை நீ விதைத்ததற்கு பின்பு நீ அவனை எங்க வேண்டாலும் கூப்பிடு, எப்படி வேண்டாலும் கூப்பிடு, அவன் வருவான் அப்படின்னு வந்ததற்கு பின்னாடி நீ அவனுடைய குடும்பத்தை நடத்திவிட்டு உன்னுடைய குழந்தையை அவனுடைய கருவில சுமக்க வைத்ததற்கு பின்பு இன்னும் அவள் கடைசி வரையிலும் உன்னோடு உன்னுடைய மதத்திலேயே இருப்பதாக சொன்னா அவளோட வாழு. அப்படி இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா அனுப்பிவிடு. அவ போறா, அவளுடைய பிள்ளை போது எங்கேயாச்சும் பிச்சை எடுக்கிற தகப்பன் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி ஏதாச்சும் பேர் வாங்கி எப்படி கேட்க கேட்பது, அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அது முஸ்லீமா போகுது, அது நமக்கு பேச கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வார்த்தைகள் எழுது. இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அப்படி இஸ்லாமிய பெண்கள் இரையாக்கப்பட்டு இருக்கிறார். காரணம் யாரு? சோசியல் மீடியாவை சொல்ல போறீங்களா? என்ன ஏற்பாடு செய்திருக்கிற ஒவ்வொரு மகன் ஒவ்வொரு முக்மீனான மனிதனை பார்த்து இந்த கேள்விகள். அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை யாரு நன்மை ஏறி தீமையை தடுக்காமல் இருந்தாங்களோ அவர்களையும் பாவிகள் என்பதாக நான் சுட்டிக்காட்டேன். பாவி தப்பு செய்யலன்ற காரணத்தினால நீ உத்தமன் கிடையாது. அதே நேரத்துல நன்மை ஏறி தீமையை தடுக்கிறதுலையும் நம்மள்கிட்ட தப்பு இருக்கு. என்ன தப்பு? ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறாரு, நின்றுட்டு போய் தண்ணி குடிக்கிறார் இந்தியா இதுவா மாதிரி அவன் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்றான்? எல்லாம் தெரியும் போயா, அவ்வளவு சொல்றான். அவனுக்கும் உரிமைகள் இருக்கு, அவனுக்கும் உணர்வு. 4 பேருக்கு மத்தியில இப்படி சொன்னாக்க என்ன சொல்லுவான்? பக்கத்துல போய் கண்ணியம்மா இது மாதிரி இது பண்ணக்கூடாது, ரசூல்லா தடுத்துருந்தாங்க, உட்காருங்க, கண்ணியமான நீங்க அது சுண்ணத்து மட்டும் இல்லாம நின்றுகிட்டு குடிக்கிறதுனால சுண்ணத்துல அறிவியல் பூர்வமாக ஆரோக்கியம் இருக்கு,
நம்ம குடிக்கிறதுனால நம்முடைய இறைப்பை பாதிக்கப்படும். நீங்க உட்கார்றதுனால அது பாதுகாக்கப்படும். உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல செய்யறாரோ செய்யலையோ ஆனால் சொல்லி அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை போட்டுருவோம். ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ் தாலா சொல்றான் யார? மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்தான். இத்ஹபு இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. மூசாவே, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். ஃபிரௌன் ரொம்ப மோசமாக இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமானவனா இருக்கிறான். அவன்கிட்ட போய் உபதேசம் செய்யுங்க. என்ன செய்யுங்க? ஃபகூலா லஹு கௌலன் லையினா. அவர்கிட்ட போய் கொஞ்சம் சாஃப்டா எடுத்து சொல்லுங்க. யார்கிட்ட? ஃபிரௌன். நின்றுட்டு தண்ணி குடிக்கிறவரு ஃபிரௌனை விட ரொம்ப மோசமோ? நாம என்ன செய்யறோம்? ஃபிரௌன் ஒரு சின்ன விஷயம் ஏதாச்சும் தெரிஞ்சு என்ன 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 செஞ்சிருக்கீங்க அப்படி. இதுவும் தவறு, இதுவும் தவறு. இங்க உரிமை அடிப்படையில ரசூல்லா சொல்றாங்க. அதையும் நாம கவனிக்கணும். இப்ப வேற ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான், அவனை தடுக்கிறதுக்கும் நம்முடைய பெத்த மகன் செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு மத்தியில நீ போயிட்டு நாம போய் நின்றுகிட்டு இது பாவம் என்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன், அது அல்லாஹ்வுல் ஈமான், இது ஈமான்ல கடைசி பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? இந்த இடத்துல கையினால் தடுக்க வேண்டும். எந்த இடத்துல வாயை பயன்படுத்துவதற்கு நமக்கு உரிமைகள் அந்தஸ்துகள் இருக்கு, அந்த இடத்துல வாயினால் சொல்லி தடுக்க. எதுவுமே சொல்ல முடியாது, சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து வந்து விடும் என்றால் தான் அதுதாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அம்ருபில் மாரூஃப் செய்யாம இருக்கிறதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை எடுத்துக்கிறேன். எந்த ஹதீஸ்? பாவம் நினைச்சா போதும், ஸாலிக அல்லாஹ்வுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய பலவீனமான அப்படின்னு. அப்பயே இவர்கள் குரங்காக மாற்றப்பட்டார். அல்லாஹ்வுல் ஈமான் தானே அவங்க. அல்லாஹ்வுல் ஈமானா இருக்கிறவங்க ஏன் குரங்கா மாற்றப்படணும்? இவர்களை மட்டும் அல்லாஹ்வுல விடணும். அப்ப அல்லாஹ்வுல் ஈமான்ன்றது அது இல்ல. சொன்னாக்க மிகப்பெரிய ஆபத்து வரும், அந்த இடத்துல உயிருக்கு கூட பிரச்சனை வரும் அப்படின்ற சூழல்ல தான் நாம அமைதியாக இருக்கும். இல்லம் தஸ்தத்ய அப்படின்றது நீங்கள் சக்தி பெறாவிட்டால், உங்கள் வாய்ப்பே இல்லைன்னா நீங்க இது பாவமான காரியம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிங்க அப்படின்ற அனுமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த சமுதாயத்துல பாவங்கள் நடக்குதுன்னா அந்த பாவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதை அந்த பாவங்கள் நடக்காமல் தடுப்பதற்குரிய காரியத்தையும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதற்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு. பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு. தீனுடைய வேலையை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அது பொறுப்பு இருக்கு அப்படின்னு இல்லை. முஃமினான மனிதர்கள் யார் யார் இருக்கிறார்களோ எல்லோருக்குமே பொறுப்பு கடமைகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரியும். இப்ப அல்லாஹ் தஆலா ஏன் குரங்காக மாற்றினான்? குறிப்பாக ஏன் குரங்காக மாற்றினான்? வேற எதையாச்சும் மாற்றணும், ஏன் குரங்கா மாற்றணும் அப்படின்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு பார்த்துவிட்டு அதனுடைய அடுத்த செய்தியை நாம் அடுத்த வசனத்தினுடைய செய்தியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு பார்த்து இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.